அதாவது நம்ம இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறோம்னா, நீங்கள் யூடியூப்பில் போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வரணும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை நம்ம போட்டுருவோம். சரிண்ணா? உங்கள் பேர் என்ன பேர்? வினோத். சரி, உங்களுக்கு வயசு என்ன? 27. என்ன படிச்சிருக்கீங்க? 10 வரை படிச்சிருக்கீங்க. சரி, ரைட்டு. இப்போ 8/6/1999 பிறந்திருக்காப்புல. சரி, தேவேந்திரோட வேளாளர். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடு இருக்குது, 2 ஏக்கர் நிலம் இருக்குது. இது போக ஆடு ஒரு 50 ஆடு இருக்குது. விவசாய குடும்பம் தான், கூலி வேலை தான். ஒரே பையன், வேற எந்த வசதி, வேற எந்த தொந்தரவும் கிடையாது. நீங்கள் அப்பா அம்மா 2 பேர் இருக்கீங்க. சரி, இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையனுக்கு முதல் மனம். பையன் கொஞ்சம் படிப்பு கம்மியாக இருக்குது, சுமாராக இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன வேற எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல. ரைட், அதான் தேவேந்திரோளத்தில் வேணும். ரைட்டு, தேவேந்திரோட சமுதாயத்தில் ஒரு பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. பையன் வந்து 27 வயசு ஆகுது. அவங்களுக்கு முதல் மனம் மறுமணம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, வசதியை பற்றி பிரச்சனை இல்லை, நல்ல வசதி இருக்குது. 2 வீடு இருக்குது, 2 ஏக்கர் நிலம் இருக்குது. இது போக அப்பா அம்மா நல்லா விவசாய வேலை பார்க்குறாங்க. அந்த ஆடு எல்லாமே பார்த்துக்கிட்டு ஒரு குடும்பமாக இருந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பையன் இவர் தான் மாப்பிள்ளை. இப்போ இவருக்கு வந்து ஒரு வசதியே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு பொண்ணு வேணும், ஒரு துணை வேணும், எங்கள் காலத்துக்கு பின்னாடி அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவ்வளோதானே, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, ரைட்டு. இப்போ ஜாதகம் இருக்கு இல்லையா? உத்திராட நட்சத்திரம், தனுசு ராசி, கடக லக்கணம் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இருக்கிறது வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கீங்க. சரி, ரைட்டு, ஓகே. தென்காசி மாவட்டத்தில் வேலாயுதபுரம், கடையநல்லூர். ரைட்டு. இப்போ நம்ம பையனை பார்த்துட்டு வீடியோவில் யூடியூப்பில் பார்த்துட்டு யாரும் விரும்பி வராங்கன்னா அவங்கள வந்து நான் உடனே வீட்டுக்கே கூப்பிட்டு வரேன். இவருடைய ஐடி 284192. இவர் பேர் வினோத்குமார். நல்லா அவங்க பையனுடைய அப்பா வந்திருக்கிறாரு. அவங்க அம்மா என்ற பலமுறை ஃபோனில் பேசியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அமைதியான குடும்பம். ஒரு அதாவது ஒரு மற்ற இடங்கள் மாதிரி ஒரு சவுண்டாகவும் பேச மாட்டாங்க. ரொம்ப அமைதியான குணம். அதுக்காக இவங்களுக்கு ஒரு நல்ல துணை அமையணும். அவங்களுக்கு ஒரே பையனாக இருக்கிறதுனால வரக்கூடிய மருமகளை வந்து ஒரு மகளாக பார்த்துக்குருவாங்க. அதுக்கு ஒரு நல்ல இவங்களுக்கு இந்த தம்பிக்கு வினோத்குமாருக்கு ஒரு நல்ல மனைவி வேணும். இந்த காணொலியை பார்த்துட்டு யாராவது சொந்த பந்தங்களை ஒரு பொண்ணு இருந்தால் கூட சொல்லுங்கள். அவங்களுக்கு ஒரே வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் இந்த யூடியூப்பை பார்த்துட்டு உங்களுக்கு சொந்த பந்தங்களோ உங்களுக்கு உறவினர்களோ இருந்தாங்கன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சரி.